ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. அவுல் லட்டு தாங்க செய்ய போகிறோம். டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி ஒரு லட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியானதுங்க. ஒரு முறை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. அந்த கடாயில் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேங்க. பேப்பர் அவல் எடுத்திருக்கேன். தட்டையான அவல் தான் இது, கெட்டி அவல் இல்லை. 1 கப்பு நம்ம வீட்டில் எது இருக்கோ, கப்போ இல்லை ஒரு டம்ளரோ எதில் வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பில் தான் எடுத்திருக்கேன். இந்த அவலை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் தாங்க வறுக்கணும். இது நல்லா வறுபட்ட உடனே நல்லா பூ மாதிரி வந்துடுங்க. பூ மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை விட இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்படி கையில் எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா உடையுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. அது சூடு ஆறட்டும், வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து முந்திரியை சேர்த்துக்கலாங்க. முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி வறுபட்டுடுச்சிங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு இருக்கிற நெய்யில், இதே நெய்யில் நாம் திராட்சையை சேர்த்துக்கலாங்க. திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க, எடுத்துக்கோங்க. இப்போ இதே நெய்யில் 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. ஏலக்காவையும் இந்த நெய்யில் வறுத்துருங்க. ஏலக்காயை நெய்யில் வறுக்கும்போது நல்லா பொடியாகுங்க. பொடிக்கும் போது நல்லா பொடியாகும். இதுக்கு நான் 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவல் பார்க்கலாங்க. அவல் நல்லா சூடு ஆறி இருக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் நம்ம வறுத்து வச்ச ஏலக்காவையும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காவும் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. நல்லா நைஸாக பொடியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. தட்டில் மாற்றிக்கிட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாருங்கள் நல்லா ட்ரையாக வறுபட்டுருக்கு. இந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காவையும் சேர்த்து நல்லா 2 சுற்று நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நல்லா அரைச்சிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்ம அவலை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியில் இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சதையும் சேர்த்து பாருங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது அதுக்கு அந்த
வீடியோவில் அது தெரியலங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து தான் நான் இதை பிசைஞ்சிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாங்க. இதில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுங்க. நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காயும் வெல்லமும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஈரப்பதம் வருங்க. அந்த ஈரப்பதமே போதுங்க. நல்லா பிசைஞ்சு இந்த லட்டு பிடிக்கும்போது ரொம்பவே நல்லா வருங்க. இதுக்கு மொத்தமாகவே நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் தாங்க சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சை வறுக்கும்போது 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. வெறும் 4 ஸ்பூன் நெய்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு வாரம் ஆனாலுமே கெடாதுங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூல் லீவ் இருக்கிறதால பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குங்க. அப்போ இந்த ஒரே ஒரு கப்பு அவுல் இருந்தால் டக்குன்னு இந்த லட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. அவல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.